அடைய பிறந்து விட்டா புதப்புதந்து தள்ளி வரும் அமிழ்தம் நடுவாளே நம்மளை கண்டு சிறப்போடு சேர்றதோட செப்போட சேர்ந்த நாடும் மனம் பெறுமா. அப்படி நல்ல இடத்துல அழகான இடத்துல இங்க சுருக்கமான ஒரு கதையை சொல்லி கதைக்கு போவோம். என்னன்னா எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஆசையை. இந்த மக்கள் அறியாமையிலே மூழ்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா 77 ஆண்டு சுதந்திர இந்தியா, 77 ஆண்டு முடிஞ்சு 78வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாட போறோம். இன்னைக்கு வரைக்கும் மக்களை பாமர மக்கள்னு சொல்லப்படுது. பாமர மக்கள்னா என்ன அர்த்தம்? பாமர மக்கள்னா என்ன அர்த்தம்? அறியாமையில படிக்காம தெளிவில்லாம இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனாலதான் பாமர மக்கள். பாவம்யா பாமர மக்கள் விடுங்கய்யா அப்படின்னு சொல்றேன். இல்ல எவ்வளவு காலமா 77 ஆளுதான் சுதந்திரம் கொண்டாடி இவ்வளவு நாளுக்கு அப்புறமும் இன்னமும் படிக்க வைக்காம இவங்களை பூரா பாமர மக்களா வச்சிருந்தது யாரு குத்தம்? யாரு குத்தம்? ஆண்டவன் குத்தமா ஆண்டவங்க குத்தமா? ஆண்டவன். நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்த பத்த பொல்லாப்பு. ஹிட்லரை போய் கேட்டாங்களாம், ஐயா ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கிறீங்க? ஏழை எளிய மக்கள் எல்லாம் பதறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இந்த மக்களை ஏன் பதட்டத்திலே வச்சிருக்கிறீன்னு கேட்டாங்களாம் ஹிட்லர். அவர் சொன்னாரா, கவலைப்படாத, அவங்க எல்லாம் பதட்டத்திலே இருக்கணும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதட்டம் இருக்கணும். அப்படி இல்லாம கொஞ்சம் தெளிவடைய விட்டா நம்மளோட பதவிக்கு ஆபத்து தானே. அது சரி. அப்ப சில பேர் பதவியை தக்க வச்சுக்கிற இந்த மக்களை படுத்தி வைக்கிற பாடு நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க வீடு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோமா? இப்ப சுற்றுலா போறாங்க பாருங்க, சுற்றுலா தலங்களுக்கு போற நம்ம மக்கள் அங்கங்க போறது ரொட்டி துண்டு பழங்கள் என்னென்னமோ கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்க இறங்கணும்னு குரங்கு இருக்கும், என்னென்ன விலங்குகள் வருது அதுக்கெல்லாம் கை நீட்டி கொடுக்கறது. அது வாங்கி வாங்கி தின்னுட்டு எப்ப வருவாங்கன்னு இப்ப பிச்சை எடுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கு. எதுவும் வேட்டையாடல. எவ்வளவு சோம்பேறித்தனம். நம்ம சோம்பேறி ஆனதும் இல்லாம இயற்கையா வாழக்கூடிய அதையும் சோம்பேறி ஆக்கிட்டோம். இப்ப காட்டுக்கே ராசா சிங்கம் இல்லையா, வேட்டையாடி தானே சாப்பிடும். அதுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. என்னத்த வேட்டையாடி சாப்பிட்டான், சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டு வர சொல்லுவோம். இப்ப வீட்டுக்கே வரதாம்ல சாப்பாடு. ஆமா, என்னென்னமோ நிறுவனங்கள் அந்த மாதிரி வர, அது மாதிரி அது நினைச்சிருச்சு. சரி நம்மளும் சாப்பாட்டை வீட்டுக்கே வர சொல்லுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு எடுபடியா ஒரு ஆள் வச்சிருந்துச்சு. சிங்கம் எடுபடியா? ஆமா. யாரு? நரி. நரிதான் சிங்கத்துக்கு எடுபடி. நரிய கூப்பிட்டு சொல்லுது, போ தலைவருக்கு பசிக்குது, போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. நரி பதறி போய் காட்டுக்குள்ள விழுந்து ஓடுது. சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டாடலன்னா நம்ம தலையை போட்டுருவானே, என்னடா ஒண்ணு பதறி போய் ஓடிச்சு. இல்ல ஒன்னும் சிக்கல. கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. ஆமா, கழுதை சிக்கிருச்சு. கழுதை கிட்ட போய் எப்படி சொல்றது, தலைவருக்கு பசிக்குதான் உன்னை சாப்பிடணுமா வர சொன்னாருன்னு சொன்னா வருமா? வராதுல. ஒரு அடி தெரிக்க ஓடி போயிடாது. இப்ப நரி தந்திரமா பேச ஆரம்பிச்சிச்சு. எப்படி? கழுதை கிட்ட போய் சொல்லுது, என்ன கழுதையாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா. என்னமோ தெரியல, இன்னைக்கு பொழுது விடிஞ்சது உங்களுக்கு தான் யோகம் அப்படின்னு கழுதை கிட்ட பார்த்து நரி சொல்லுது. கழுதை கேக்குது, எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம் வரும்னு எல்லாரும் படம் பிடிச்சு போட்டுருந்தாங்க, இப்ப எனக்கே யோகம்ங்கிறிய, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோட நரி சொல்லுது, ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, அவரு ரொம்ப காலமா தலைவராகவே இருக்காருல்ல, அவருக்கு பிடிக்கல, இனிமே என்னத்த தலைவரா இருந்தா வேற யாரையாவது தலைவரா வைக்கலாமேன்னு யோசிச்சாராம். சரி, அப்ப யார வைக்கலாம்னு யோசிச்சதுல உங்க பேரு ஞாபகம் வந்துருச்சு. யார் பேரு? கழுத பேரு. அதனால என்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கணுமாம்னு நரி சொல்ல கழுத நம்பிடுச்சு. ஏன்னா தலைவர் பதவி இல்ல. ஆமா, இப்ப கழுத நம்பி வருது. சிங்கம் பசியோட இருந்தது, எட்டி அடிக்கலாம்னு பாஞ்சிச்சு. கழுத பயந்து ஓட திரும்பிச்சு, காது ரெண்டு அத்துக்கிடுச்சு. கழுதைக்கு காது இல்ல, கழுத காது இல்லாம ஓடுது. பின்னால நரி ஓடி போய், என்ன கழுதையார பொசுக்கு முடியாதியே நிக்காம, என்னப்பா நீ அவன் தலைவர் பதவி கொடுப்பான்னு சொன்னா காதை பிடிச்சி அத்துக்கிட்டா நான் வரல போனுச்சு. இப்ப கழுதைக்கு நரி மறுதரம் தந்திரம் போடுது. காதையா எடுத்தாரு தெரியுமா? உனக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டா தலையில கிரீடம் வைப்பாங்க, தலையில கிரீடம் வச்சா காது இருந்தா இடைஞ்சலா இருக்கு, தடுக்கும், அதனாலதான் காதை எடுத்தாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. தலைவர் பதவி இல்ல, அம்மாவா இருக்கு. ரெண்டாவது முறையாவும் வருது. ஏற்கனவே தப்ப விட்ட சிங்கம் மறுதரமாவது புடிச்சு போடலாம்னு தாவுது. கழுதை தப்பிச்சோட திரும்பிச்சு வாழ அத்துக்கிடுச்சு.
கழுத வால் இல்லாம ஓடுது, பின்னாலே நரி ஓடி போய் என்ன கழுத சொல்லி போச்சா கதை கழுத என்ன விழுந்து ஓடியார கொஞ்சமாவது பொறுமையா இருக்க மாட்டியான்னு நரி. கழுத சொல்லுது, அட போடா ஏற்கனவே காதையும் அத்தான் இப்ப பிடிச்சி வாழையும் அத்தான் இருக்கிறது உயிர் ஒண்ணுதான் அதையும் விட சொல்றியான்னு. இப்ப நரி தந்திரமா சொல்லுச்சு, ஏற்கனவே காதை அத்தது ஏன்னு சொன்னா சரி இப்ப ஏன் வாழத்தாரு உன்னைய பதவிக்கு கொடுத்தாச்சுன்னா தலைவர் ஆயிடுச்சுன்னா உங்களை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. சிம்மாசனத்துல உட்காரும் போது வாழ இருந்தா இடைஞ்சலா இருக்கும், சௌரியமா நீ உட்காரணும் இல்ல, அதுக்காகத்தான் வாழத்தாருன்னு சொல்ல. சரி கழுத நம்பி பதவி தலைவர் இல்ல. இப்ப 3வது முறையா வருது, 2 தடவை தப்ப விட்டுட்டு 3வது முறை தப்ப விடுமா சிங்கம் கிட்ட வந்த கழுதை ஒரே அடி கழுத செத்தே போச்சு. கழுத செத்துருச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் உரிச்சு தோலெல்லாம் உரிச்சு சுத்தமா கொண்டு வான்னு நரிக்கு உத்தரவு போடுது. ஈரல், தாம்பரங்க, குடல், தலை, மூளை, நாக்கு எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு வானுச்சு. அதே மாதிரி நரி என்ன பண்ணுச்சு, கழுதையை தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் உரிச்சு பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளையை மட்டும் அது தின்னுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. சிங்கம் பாக்குத குடல், ஈரல், தாம்பரங்க, தலை, நாக்கு எங்கடா மூளையை காணு அப்படின்னு பதறிச்சு சிங்கம். நரி நக்கலா சிரிச்சிச்சு. எப்படி ஏன்டா சிரிக்கிறான்னு கேக்குது நரி. சிங்கம் மூளை இருந்திருந்தா கழுத 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுமானுச்சு. அதுதான் சரி. மூளை இருந்திருந்தா கழுத 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுதே, அந்த கழுதைக்கு எப்படியா மூளை இருக்கும்னு நரி கேக்குது. சிங்கம் நம்புது. அது சரி. கதைப்படி உண்மையிலேயே கழுதைக்கு மூளை இருந்துச்சு, தின்னது நரி. ஆனா சொன்னது பொய். ஆனா நம்பிருச்சு இந்த நாட்டுல. என்ன அர்த்தம், 77 ஆண்டு காலமா இந்த மக்களை மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளேயே பல நரிகள் வேலை பார்த்து பல நரிகள் பல பேர்களை அரியாசனத்துல வச்சதனுடைய விளைவு காரணம் என்ன, எல்லாம் இந்த அரியாசனத்தினால. பல பேர் அரியாசனத்திலே எங்க போய் சொல்லு. இந்த இடத்தின் திறப்பை பார்க்கின்ற பொழுது காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை அறிந்து நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு எடுத்து கொடுத்தவங்க சந்திப்போம். எப்படி கூப்பிடுறான், வாங்க சம்பந்தி. சம்பந்தி ஆமா சம்பந்தி. என்ன உங்க சம்பந்தி இப்படி வந்துட்டு போறாரு அப்படின்னா அவரும் சாப்பிட்டு போறாரு சம்பந்தின்னு. சம்பந்தின்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தை இருக்கு தெரியுமா. சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறோம். அவங்களும் ஆமா குரங்கன்னு சோறு தின்னுட்டு போறாங்க. அது சரி, அப்படி சொல்லக்கூடாது. சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே. சம் பந்தின்னு சொல்லணும், பானா வரணும். எழுத்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணம் அழகா வச்சான இலக்கணம். எந்த மொழிக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. ரொம்ப வேண்டாம், தாமதமா வந்தா என்ன சொல்றோம், ஏயா லேட்டா வந்தான்னு கேக்குறான். லேட்டுன்னா என்ன, சொல்ற வார்த்தை இறந்தவர்களை குறிக்கும் சொல் லேட்டு. ஆனாலும் நம்ம உயிரோடவே சாக பிடிக்கிற இந்த தமிழர்கள்லாம் பாமர மக்கள் லேட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்லையே, இந்த நாட்டுல படிச்சவன் பூரா லேட்டுங்கிறேன் அப்படின்னா தமிழ் எந்த லட்சணத்துல வளர்த்துருக்காங்க பாருங்க. நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண நமக. அஞ்சலை சுந்தரம் நிறைந்ததும் கொண்டு புத்திரந்த மங்கள் இவள் எந்த உலகெங்கே வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் புத்திரந்த மங்கள் இவள் இந்த உலகெங்கே வந்தாள். அந்த ரவி கொண்டு தேவர் குந்தமி முழங்கோ வரும். அந்த ரவி கொண்டு தேவர் முழங்கி வரும். இத்திரங்கள் கொள்ளைகள் கந்தசாமி பேசங்குள்ள இத்திரங்கள் கந்தசாமி தகுந்த சுத்தரம் நிறைந்த தகுந்த பொச்சிறந்த மங்கை இவள் எந்த உலகின்றி வந்தார். கோமனை கொட்ட முகத்தில் கிடைக்கும் கட்டளை தந்தாதிரங்கள் நாடுவே கொஞ்ச கிளைகள் வந்து போடுது. ஆலயத்தில் இவள் நீரை அற்புதம் மிக அற்புதம். மங்கை இவள் இந்த உலகிற்கு இயல்வந்தாள். ரொம்ப கவனமா இருக்க நீங்க. நமக்கு முதியிட்டார் பத்தியா தெரியுது இல்ல, முன்னேறப்படியோ பின்னேறப்படி நல்லது. அதனால நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். பாரணித்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அறிந்தார். இப்ப நிலைமை என்ன தெரியுமா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனை விட கள்ளச்சாமியார் காலில் விழுந்து செத்தவன் தான் அதிகமாயிட்டான். இப்ப தெரியுமா உங்களுக்கு அதை தெரியாதா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 70 பேர் காலி, 61 பேர் காலி. அதுக்கப்புறம் வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு போலி சாமியார் காலில் கும்பிட்டு விழுக போறோம்னு மொத்தமா கூட்டமா கூடி அவன் என்னமோ கடவுள் நினைச்சு, இந்த நாட்டுல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நம்பிடலாம், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றவனையும் நம்பிடலாம். இடையில நான் தான் கடவுள்னு வந்தான் பாருங்க, அவனாலதான் கெட்டது இந்த நாடு. தெரியுமா உங்களுக்கு?
அதனாலதான் 140 பேர் செத்துருக்காங்க அங்க இடிச்சுக்கடி கும்பல்ல நெரிசல்ல. எவ்வளவு பெரிய கொடுமை. சாமி எல்லா இடத்துல இருக்கு, எப்படி கும்பிடணும் என்ன செய்யணும் அத்தனைக்கும் ஆன்மீகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாம் கட்டுறதுக்கு இந்த மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. எங்க போய் சொல்ல அதையெல்லாம் சொல்லணும் சாடணும். இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், பிறகு நமது கலகத்தை பற்றி சிந்திப்போம். ரெண்டும் மரணம் தான். கள்ளச்சாராயம் மட்டும் நல்லதா? இது தீர்த்தம், அதுக்கு பேரு என்னத்த போய் சொல்ல இந்த நாட்டுல நடக்கிற கொடுமை.